ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 10வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்கள் வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 28,187 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 30.88% இருந்துட்டுருக்காரு கானா வினோத் அவர்கள். ஸோ அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கி குவிச்சிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றவங்கெல்லாம் பக்கம் கூட நெருங்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்குகளை வாங்கி குவிச்சிட்ருக்காரு. 30% அப்படிங்கிறது சாதாரணமாக நம்மளால் எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளோலாம் வாங்கினது கிடையாது. இந்த சீசனை பொறுத்த வரலையும் அதிகபட்சமாக ஒரு 24%, 25% வந்து வாங்கியிருக்காங்க. அது கூட வினோத் அவர்கள் தான் வந்து வாங்கியிருந்தார் இதுக்கு முன்னாடி வாரங்களில். ஸோ இந்த வாரம் அப்படி வாங்குறது அப்படிங்கிறது வேறு மாதிரி அப்படின்னு வந்து சொல்லலாம். 2வது பொசிஷனில் சபரிநாதன் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16,994 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18.62% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரிநாதன் அவர்களுக்கு எப்படி இவ்வளோ வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாகவே வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஒன் மோர் திங்க் என்னென்னா, 19% வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்காரு அப்படின்னா நிஜமாகவே சபரி அப்படி என்ன தான் பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு வருதுப்பா. ஆஸ் எ ரிவ்யூவராகவும் வருது, ஆஸ் எ வியூவராகவும் சபரி அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உங்களுக்கு வருதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 3வது பொசிஷனில் கம்ருதீன் 15,480 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.96% இருந்துகிட்ருக்காரு கம்ருதீன் அவர்கள். ஆக்சுவலாக இவரோட கிராப் அப்படிங்கிறது அப்படியே சரன்னு மேலே போயிட்டே வந்துருந்தது. சடனாக லாஸ்ட் வீக்கும் சரி இந்த வீக்கும் சரி ஒரு மாதிரி வந்து ரக்கடாக மறுபடியும் வந்து வேறு மாதிரி ஆக ஆரம்பித்தார். ஸோ அதன் காரணமாக கம்ருதீன் அவர்களுக்கு வந்து வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13,640 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.94% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ரா அவர்கள் நம்மளுடைய பிரச்சனை அவர்கள் எவிக்டாக வெளியே போனதுனால ஒரு மாதிரி வந்து ஆகிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக சாண்ட்ரா அவர்கள் ரீபேக் கொடுப்பாங்களா, மறுபடியும் கம்பேக் வந்து கொடுத்துட்டு மற்றவங்களாம் வச்சு செய்வாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். பட் அவங்க எமோஷ்னலாக செம்ம டேமேஜபிளாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் வியானா 6,425 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.04% இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்கள் வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் நாமினேஷன் வந்து வராங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பண்ண சேஷ்டைகள்லாம் அந்த மாதிரி கடைசியாக அவங்க பண்ண சேஷ்டை தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொன்னதுனால வியானா தப்பித்து விட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இந்த வாரத்தில் வியானா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 5,875 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.44% வந்து இருந்துட்டுருக்காரு எஃப்ஜே அவர்கள். ஸோ எஃப்ஜே அவர்களை பற்றி நம்ம எதுவும் சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா கேமெல்லாம் ஒழுங்காக வந்து விளையாடுறதில்ல. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, ஆதிரை நம்மக்கிட்ட சண்டை போட வராங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 7வது பொசிஷனில் ரம்யா ஜோ வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4,685 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.12% இருந்துகிட்ருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோவை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து பாம்பேயில் வந்து பாஷாவாக இருந்த ஒரு ஆள். ஆனால் அவங்கள கூப்பிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சு பிக் பாஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவமானப்படுத்துறீங்க. ஏன்னா அவங்க வாயத்தால் தான் எப்படி கெட்ட வார்த்தை வரும், அவங்க வாயத்தால் தான் எப்படி ஒரு ரக்கடான ஆள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கே அது தெரியும். ஸோ நானே ஒரு சில ஸ்டேஜஸ்லாம் வந்து பார்த்திங்க, அதாவது யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கேன் அவங்க எப்படிலாம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு கோவக்காரராக தான் அந்த ரம்யா ஜோ. பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடிய ஒரு ஆள். ஆனால் வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எதுவுமே பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் எஃப்ஜேவை பற்றி நான் சொல்லணும்னு ஒரு விஷயத்தை வந்து சொன்னேன் இல்லையா. அதாவது என்னென்னா, எஃப்ஜே அவர்கள் வந்து 2வது வாட்டி தலையாக இருக்கும் பொழுது பெருசாக எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக வாங்கினார். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஸ்கூல் டாஸ்க்கு. அண்டு பார்வதி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கராக வந்து போட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் அசிஸ்டன்ட் வார்டனாக வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே அவர்கள் எதுவுமே பெருசாக வந்து கண்டுக்கலை, பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை. ரீசன் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து பார்வதி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது சுத்தமாக வந்து பிடிக்கல. இதே போல் தான் லாஸ்ட் வீக்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா
எஃப்ஜே அவர்களும் வந்து பண்ணாங்க அண்ட் சபரநாதன் அவர்களும் பண்ணாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே வந்து பார்வதியோட டீம்லேயோ இல்லை பார்வதிக்காகவோ இவங்க ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஓகேவா? ஸோ அதன் காரணமாக எவ்வளோ தூரம் ஒஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஒஸ்ட்டாக பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு ஒன் மோர் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே அவர்களுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணவே இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வியானா அவர்கள் வந்து கரெக்டாகிற நேரத்தில், கரெக்ட் மீன்ஸ் 2 பேருக்கு ஒரு லவ் கண்டென்ட் வந்து போயிட்டு இருந்தது இல்லையா? அது லவ் கண்டென்ட்டோ இல்லை வந்து உண்மையாக வந்து பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். மேபி அது வந்து கண்டென்ட்டுக்காக கூட வந்து இருக்கலாம். ஸோ வியானாவோடைய லவ் கண்டென்ட்டை எடுத்து அதை எலிவேட் பண்ணி அது ஓகே அதுக்கு அடுத்ததாக ப்ரெசென்டபுளாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து வாரங்களுக்கு இது தாண்டா கண்டென்ட்டு அப்படின்ற லெவலுக்கு வந்து யோசித்து வச்சுட்டு இருந்தான் எஃப்ஜே. ஏன்னா நம்மளுக்கு தான் காவிய காதல் அந்த வீட்டுக்குள்ளேயே, மற்றவங்களதெல்லாம் கன்றாவி காதல் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி வந்து இருந்தாப்புல சுற்றிட்டு. அந்த நேரத்தில் என்னடா பண்ணாங்க அப்படின்னா, பிக் பாஸ் அவர்கள் வந்து ஆதிரை அவர்களை உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. சரி, ஆதிரை உள்ளே அனுப்பிச்சதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து பெருசாகும், கண்டிப்பாக ஆதிரை வந்து போட்டு எல்லாத்தையும் பட்டுன்னு உடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் காதல் இருக்குது. அந்த காதலை பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ கன்றாவியாக இருக்குது. ஏன்னா கமருதீன், பார்வதி, அதுக்கப்புறம் அரோரா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு இல்லையா? அது அவ்வளோ கன்றாவியாக இருக்குது. இதில் இவங்க ஆதிரியும் போகிறாங்களா, இவங்க போய் அந்த ட்ரையாங்கல் காதல் ஏதாவது ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பொண்ணு ஒரு பிரேவான ஒரு டெசிஷன் வந்து எடுத்துருச்சு. என்னென்னா, நான்லாம் உன் பக்கம் கூட வரமாட்டேன், நீ வந்து ஒரு மென்ஸ் கார்டு வந்து யூஸ் பண்ணுற அப்படின்னு ஒரு போர்டு வந்து போட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆதிரி உள்ளர வந்ததுனால வியானா கிட்ட வந்து ஆல்ரெடி பேசி வச்சிட்டாப்புல. வியானாவும் சொல்லிடுச்சு, ஓகே நம்ம டே முழுக்க எல்லாம் பேச வேண்டாம், ஏன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பயங்கரமாக பேசிட்டோம், ஸோ இதுக்கப்புறமும் அந்த மாதிரி வந்து இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிஷன்ஸ் வந்து எடுத்தாங்க. ஓகே, ஆதிரை வந்ததுக்கப்புறம் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்போ ஒரு வாரம் முழுக்க பார்த்தாச்சு ஆதிரை ஏதாவது நம்மளை வந்து ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. ஆதிரை வந்து எந்த விதத்துலையும் எஃப்ஜே அவர்களை வந்து ஹர்ட் பண்ணல. ஓகே, எங்கேயாவது கிடைக்கக்கூடிய இடங்களில் அந்த நாமினேட் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கருத்துக்கள் சொல்லும்போது மட்டும் எஃப்ஜேவை போட்டு போலக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மற்றபடி பர்சனலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா போய் எஃப்ஜேவை வந்து வச்சு செஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து போகல. ஸோ அதனால் வந்து எஃப்ஜே அவர்களுக்கு இப்போ சொல்லப்போனால் வந்து க்ரீன் சிக்னல் விழுந்த மாதிரி, ஓகே ஆதிரை வந்து நமக்கு உள்ளர வரமாட்டா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இப்போ வந்தாச்சு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணம் உள்ளர வந்ததுனால நேற்றுக்கு நைட்டு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ் கண்டென்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வியானா அவர்களும் எஃப்ஜே அவர்களும் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. அவன் பண்ணுறதெல்லாம் காம கொடூரன் பண்ணுற மாதிரியே வந்து இருக்குது. பார்க்குற பார்வையும் வந்து சரியில்லை. வெளியெல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி வந்து வைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவனுங்க 2 பேர் மட்டும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரியில்லை. வியானா 2 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து நாமினேஷனில் வந்திருக்கீங்க, திரும்பி ஏதாவது ஒன்று பண்ணி கடுப்பேற்றி மக்கள் வந்து காண்டாகி ஓட்டிங்ஸ் போட விடாத அளவுக்கு நீங்களே பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு கேவலமாக தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டாக தான் காய் நகர்த்திட்டுருக்காரு எஃப்ஜே. ஓகேவா? அவர் ப்ளே பண்ணலனாலையும் நல்ல ப்ளே பாயாக வந்து இருந்துட்டுருக்காரு அப்படின்றது மட்டும் தான் நமக்கு வந்து தெரியுது. ஸோ அதனால் எஃப்ஜே அவர்கள் எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. மக்களே இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திங்கன்னா நன்றி. பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.